அச்சோ, யார் அது? யாரு இப்படி கதவு தட்டுறது? விட்டா கதவு உடைச்சிருவாங்க போல இருக்கே. ஆண்டி, நீங்களா? என்னாச்சு? நீங்க இப்படி கதவு தட்டிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐஹான், சனீம்க்கு சொன்னதை தான் உனக்கும் சொல்ல போறேன். உண்மையை சொல்றதுக்கு 3 செகண்ட் தான் உனக்கு தருவேன். அதுக்குள்ள நீ உண்மையை சொல்லிடணும். சனீம்க்கு எங்க இருந்து 40,000 லீரா கிடைச்சது உனக்கு தெரியுமா? உண்மையை சொல்லு. 3 இந்த 3 செகண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல? அதுக்குள்ள எப்படி ஆண்டி உண்மையை சொல்ல முடியும்? இந்த உண்மை கொஞ்சம் பெரிய கதையா இருக்கலாம்ல. 3 தான். 3 தானா? 3க்கு மேல ஒரு செகண்ட் கொடுக்க மாட்டீங்க? ஆமா. ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? இருங்க நான் சொல்றேன். நாமே அங்க உட்காந்து பேசக்கூடாது ஆண்டி? நீங்க வேற பாக்குறதுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? வாங்க, அந்த இடம் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்கும். அங்க போய் நிம்மதியா பேசலாமே. உங்களுக்கு என்ன வேணும் ஆண்டி? டீ, காஃபி, ஜூஸ்? எதுவும் வேணாம். தண்ணி கொடு. அது தண்ணி போதுமா? ஆமா போதும். ஓகே, சீக்கிரம் வா. ஐஹான், அவ வீட்ல தண்ணி இல்ல ஆண்டி. நான் கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு நீ ஓட பாக்குறியா? நில்ல ஐஹான். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை நம்ம கிட்ட பெருசா பட்ஜெட் எதுவும் இல்ல. அதனால எடிட்டிங் கூட நாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஷூட்டிங்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஓகே தான். 1 வீக்ல அதுவும் முடிஞ்சிரும். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே பாய். நீ எங்க தப்பிச்சு போலான்னு பாத்துட்டு இருக்க? டீ கொண்டு வந்துட்டேன். எடுபடி வேலையை முடிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்ல. இங்க பாரு, நீ இன்னில இருந்து இந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். புரியுதா? கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல நான் டேரனையே கட்டி பிடிச்ச தெரியுமா? உங்களையும் கட்டி பிடிக்கணும்னு இருக்கானா? சரி, டேரனை கட்டி பிடிச்சிருந்தா அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த என்னையும் கட்டி பிடிக்கலாமே. அதை விட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? வேணா, என்னால முடியாதா? ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி ஜான்ஸ். எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இது நீதான் உருவாக்கி இருக்க. உன் திறமையா வெளியில கொண்டு வந்திருக்க. அண்ணா, எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேலை கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இங்க முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியேதான் நான் இருப்பேன். உங்களுக்கு எப்ப டீ வேணாலும் சொல்லுங்க, உடனே நான் கொண்டு வரேன். கண்டிப்பா. அப்புறமா பாக்கலாம். என்னன்னா? வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன விடாம துரத்திட்டே வராங்க. ஐயோ அம்மாடி. என்னம்மா ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எக்ஸசைஸ். அதுக்கு தான் நான் இப்படி ஓடிட்டு இருக்கேன். அவளை பிடிச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. ஐயோ வந்துட்டாங்க, என்ன விடுங்க. எங்க ஓட? இல்ல, என்னாச்சுமா இவளுக்கு? உட்காரு. போலன்னா உட்காருன்னு சொன்ன. என்னதான் ஆச்சுமா இவளுக்கு? சனீம்க்கு எங்க இருந்து அவ்வளவு பணம் கிடைச்சது? உனக்கு நான் 3 செகண்ட் கொடுத்தேன். ஆனா நீ 30 நிமிஷம் ஆக்கிட்ட. உண்மையை சொல்லு. அவளுக்கு ஆபீஸ்ல இருந்து அட்வான்ஸா கிடைச்சது. என்ன போய் சொல்றியா? இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா? புதுசா சேர்ந்திருக்காவ, அதுவும் எடுபடி வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஐஹான், என் கண்ணை பார்த்து பேச. நான் உண்மையதான் சொல்றேன். உங்ககிட்ட போய் எப்படி ஆண்டி எனக்கு போய் சொல்ல தோணும்? இல்லம்மா, இவ உண்மையதான் சொல்றான்னு நினைக்கிறேன். பாவம், ரொம்ப கேள்வி கேட்காத இவகிட்ட. அவளுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். அவளுக்கு அந்த பணம் அட்வான்ஸா கிடைச்சது. இப்போதைக்கு இது நமக்கு போதும். மத்தது சனீம் சொல்லிதான் ஆகணும். நான் போலாமா? இப்போதைக்கு நான் உன்னை விட்டுடுறேன். ஆனா உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். முதல்ல போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு. உண்மை சொல்ற வரைக்கும் சும்மா விட மாட்டேன். என் செப்பல் மட்டும் இல்லைன்னா என்ன பிடிச்சிருக்கவே மாட்டீங்க. கொன்றுவேன். காலெல்லாம் வலிக்குது, என்னால சுத்தமா முடியல. உனக்கு என்னாச்சு? அந்த குள்ள கத்திரிக்கா என்ன இப்படி ஓட வச்சுட்டாலே. கால் சமயம் வலிக்குது. நான் எவ்வளவு வேகமா ஓடின தெரியுமா? எப்படி எல்லாம் ஓடி எவ்வளவு வருஷம் ஆகுது. அப்பா சரி, நீ படுத்துக்கோமா. உனக்கு இப்ப ஐஸ் வாட்டர் கொண்டு வர, அதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பாத்துக்கோ. என்ன சொல்ற? அம்மா என் மேல கோவமா இருக்காங்களா? ஆமா, அதுவும் நியாயம்தான். சரி, ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நான் போனை வைக்கிறேன். பாய். ஏய் எடுபடி. கெடுபடியா? மறுபடியும் முதல்ல இருந்தா?
ஓ, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மேடம். இப்போ நீங்க நம்ம கம்பெனில இன்டர்ன் ஆயிட்டீங்க, பெருசா வளர்ந்துட்டீங்க. உங்க வளர்ச்சியை நான் தான் மறந்துட்டேன் மேடம். சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க டேரன் மேடம். வேற ஏதாவது சொல்லணுமா? வேணா, புரிஞ்சிருச்சு. அதை விட கிளையண்ட் ஸ்கிரிப்ட்ல இருக்க டெக்ஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றாங்க. அத எவ்வளவு கம்மி பண்ண முடியும்னு பாரு. சரி, பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இத பண்றப்போ டைமிங் ரொம்ப முக்கியம், அதையும் கவனிச்சுக்கோ. டைமிங் தானே, புரியுது. உனக்கு புரியல? நோ. சரி, அதையும் நானே சொல்றேன். உனக்கு புரியல, வேற என்ன பண்றது? ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செகண்ட் மாதிரி. அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு செகண்ட் பேமெண்ட் இருக்கு. அதனால நீ எதையும் நினைச்சு பயப்படாத, தைரியமா கட் பண்ணு. கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே முடிச்சு கொண்டு வரேன். இது ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும், அதுவும் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும். சோ சீக்கிரமா ரெடி சரி. என்னால சுத்தமா முடியல. என்னால இதை பண்ண முடியும்னு தோணவே இல்ல. மூணு மாசத்தோட பினான்சியல் ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருந்தேன். நீங்க அதை பாத்தீங்களா? இந்த ஷூட் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு அதுக்கு தான் டைமே கிடைக்கலடா. அது மட்டும் இல்லாம எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுடா. நீயே எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கோ. இதை நான் முன்னாடி மாதிரி ஈஸியா பண்ண முடியாது. சில பிரச்சனை இருக்கு. இந்த 3 மாசத்துல நம்மளோட செலவு ரொம்ப அதிகமா இருக்கு. இன்கமும் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இப்படி ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்ட் போடும்போது செலவும் ஜாஸ்தி ஆக தானே செய்யும். எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒழுங்கா தானே போய்கிட்டு இருக்கு. எதுவுமே ஒழுங்கா போலனா இந்த வருஷத்தோட ஷூட்டிங் பட்ஜெட் 2 மடங்கா இருக்கு. ஷூட்டிங்ல வேற தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அதுக்கும் செலவாயிட்டே இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்ப என்ன பண்ணலாங்கிற? வேலையை ஸ்டாப் பண்ணி வைக்கணுமா இப்ப? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. வேற ஏதாவது செலவு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். உங்க இஷ்டப்படி நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஏன் இஷ்டப்படி நான் சொன்னேன்? ஏன் இஷ்டப்படின்னு சொல்றேன்? அப்ப நான் தலைகால் புரியாம என் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கேன்னு சொல்ல வரியா என்ன? நான் கவனமா இல்ல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே சுத்தமா தெரியாது. கம்பெனி பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படித்தானே சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. புரிஞ்சுதுடா, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீயும் இந்த கம்பெனியோட இன்சார்ஜ் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ. நம்ம பண்ற வேலை சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும்னா. ஆனா நீ போர் அடிச்சு கிளம்புறதோ கம்பெனியை நானும் அப்போ மட்டும் தான் பாத்துக்கிட்டோம். நீங்க இங்க இருக்க போறதுல நம்ம 2 பேருக்கும் தெரியும். நீங்க போனதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் நான் தான் பாத்துக்கணும். இப்போது உங்களுக்கு புரியுதா? எனக்கு இப்ப மீட்டிங் இருக்கு. நாம இத பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இத கட் பண்ணலாமா இல்ல வேணாமா? இல்ல கட் பண்ணலாமா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இதோ கீழே இந்த சீன் இருக்கு. இத பேசாம எடுத்துடலாமா? இல்ல இத எடுத்தா மொத்த கதையுமே மாறிடுமே. இதை எடுக்க முடியாது, இதுவும் வேணுமே. அப்போ இந்த சீன் எடுத்துடலாம். சரி, நான் ரிப்போர்ட் பாத்துட்டு இருக்கேன். சீனை குறைச்சிட்டு இருக்கேன். இந்த இதை குறைக்கணும். டைமிங் தானே கேட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இவ்ளோ போதுமா? சனேன், சொல்லுங்க ஆலின் மேடம். என் கேபினுக்கு வரியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? இதுல கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டி இருக்கு. வெறும் 5 நிமிஷம் தான் கூப்பிடுறேன். ஓகே, 5 நிமிஷமா? அப்ப வரேன். அதாவது ஜான் இந்த கேபின் எனக்கு கொடுத்தப்போ எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேட்கலான்னு சொல்லியிருந்தாரு. ஜான் சாரா? அவர் சொன்ன சரியாதான் இருக்கும். நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே உதவி பண்ணுவேன். உங்களுக்கும் உதவி பண்றேன். உனக்கே தெரியும், இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என் கூட வேலை பாக்குறதுல இஷ்டமே இல்லன்னு. ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா நீ அப்படி இல்ல. நீ ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க. எதுக்காக நன்றி எல்லாம்? நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்னு சொல்றீங்களா? கொஞ்சம் எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன். ஏன்னா எனக்கு இந்த சீனை கட் பண்ணணும். ஓ, வீடியோ ப்ராஜெக்டா? இதுக்கு நான் தான் கன்சல்டன்ட். என்ன பிரச்சனை? அது இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனாலதான் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிருக்காங்க. அதிகமா கம்மி பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா டைம் கம்மியா இருக்குன்னாங்க. அப்படியா? என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. அதை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும். ஆனா அது 5 செகண்ட் தான் இருக்கு. நீ கவலைப்படாத. அதை என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சு சொல்றேன். ரொம்ப நன்றி. ஆமா, 5 செகண்ட் தான் இருக்கு. இங்க வா, ஒன்னா பாக்கலாம். ஒன்னாவா? சேர பக்கத்துல போடு. உங்க பக்கத்துலயா? ஆமா, வா. நீ இத பாத்திருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே இப்பதான் வந்துச்சு. முதல்ல இந்த ஸ்கிரிப்ட நம்ம 2 பேரும் ஒன்னா பாக்கலாம். வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்ல. நம்மளுக்கு ஏத்த மாதிரி இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம்.
அப்படியா? ஒரு உண்மையை சொல்லவா, நீங்க சொல்ற எந்த வார்த்தைக்கும் எனக்கு அர்த்தம் புரியவே இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போக போக உனக்கே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். மத்தவங்களால முடியும்னா என்னாலயும் முடியும். ஆமா, அதான் நானும் சொன்னேன். காட்டு. இந்தாங்க. கதை நல்லா இருக்குல்ல? ஆமா, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஜிஜி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்துக்கிட்டு இருக்க. அந்த லைட் ஹவுஸ் எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. ஏன் உன்ன கூட தான். என்னையா? என்ன 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 மயக்க வச்சிருக்காளா? என்ன சொல்ற? உனக்கு என்ன தெரியும்? அவன் மயக்கிட்டான், அதுதான் உண்மை. நீங்க எதுக்கிட்ட பாக்குறீங்க? எல்லாரும் வேலைய பாருங்க. இப்போ நீ அவளு. சரி சரி, நீ தான் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அவ ஒண்ணும் அவ்வளவு மோசமானவ கிடையாது. அவ மோசமான ஆளு கிடையாதா? ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால என்ன வேணாலும் பேசுவியா? அப்படியும் சொல்லலாம். தெரியுமே. எனக்கு இப்ப என்னவோ பயமா இருக்கு குலீஸ். என்ன? எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்ல. எங்க அந்த லைட் ஹவுஸ் பக்கம் சாஞ்சிடும்னு பயமா இருக்கு. அவன் என்ன பார்த்தான் போதும், நான் அவ பக்கம் சாஞ்சிருவேன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன் நீ சொல்லு. இப்ப நான் என்ன பண்றது? அவ பக்கம் சாய்வனா சாய மாட்டேனா சொல்லு. ஜிஜி, ஐனுன்னு அவ பக்கம் கூப்பிட கூட இல்ல. அவ கூப்பிடுவா, எனக்கு தெரியும். எனக்குள்ள ஒரு அபாயமணி அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. முடிஞ்சுதே, எல்லாம் முடிஞ்சுதே. நான் கேண்டீன் போய் ஒரு டீ குடிக்க போறேன். நான் கிளம்புறேன். ஜிஜி, நீ எங்க போற? எனக்கு தான் மணி அடிக்குதுன்னு சொன்னல, அதான் டீ குடிக்க போறேன். தயவு செஞ்சு கூட வராத, நான் தனியா போறேன். பின்னாடி வராதன்னு சொன்னல. ஜிஜி, என்ன பண்ற நீ? எனக்கு இப்ப டீ குடிக்கணும். சும்மா என்ன கத்த விட்டு நீ வேடிக்கை என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஐயோ. ஏய், நீங்க தான் இருக்கியா? நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. சரி, ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா. நான் என்ன பண்ணட்டும்? பேசாம வேலையை விட்டுட்டு திரும்ப கடைக்கே போயிடுவா. என்னால இதை பண்ண முடியும்னு தோணல. எனக்கு ஒரு சனேம் டோஸ் வேணுமே, அப்பதானே வேலையை ஒழுங்கா பார்க்க முடியும். டோஸா? டோஸ் அப்படின்னா? சரி, பார்க்கலாம். பார்க்கலாம். சரி, பை பை. பாய். ஜிஜி, ஆச்சரியமா? எவ்வளவு நேரமா நீ இங்க இருக்கிற? ரொம்ப நேரமா. டான்சரை பாத்தியா? பார்த்தனே, ஆனா நீ சாருன்னு சொல்ற. இப்பதானே கேட்டேன். அழகா பேரிட்டு கூப்பிடுறீங்க, மறைக்காத. அண்ணா, நீ இருக்கிறன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க தான் ரொமான்ஸ்ல இருந்தீங்களே, அப்படியே ரகசியமா புறாக்கள் கொஞ்சரா மாதிரி அப்படி பின்னி பிணைஞ்சிருந்தீங்களே. இந்த செவரு என்னெல்லாம் கேட்டிருக்கோ. செவருக்கு கேட்டிருக்குமா? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல ஜிஜி? இந்நேரம் நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்ப. கோவத்துல குதிப்ப, இல்லன்னா மயக்கம் போட்டுருவ. ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல உனக்கு? நான் அமைதி ஆயிட்டனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு டிப்ஸ் தரேன், அத நல்லா மண்டையில ஏத்திக்க. சொல்ற கேளு. ஒரு மசாலா டீ நல்லா குடிச்சுக்க. அத குடி, மனசு அப்படியே அமைதி ஆயிடும். சக்கரை போட்டுக்க. நீங்க ரெண்டு பேரும் செம்மையா இருக்கீங்க. யாரு? போய் பேசாத. வேணா, போய் பேசாத. ஆனா இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லது. இந்த கதவுக்கு கூட காது இருக்குன்றத மறந்துடாத. சனேமோட டோசா. ஐயோ, இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டனே. அப்போ நீ ஜான் சார் கிட்ட சைன் வாங்கிடு, ஓகேவா? ஓகே மேடம். ஜேஜே எங்க போயிட்டான்? இவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தனே, ஆனா எங்க சுத்தி பார்த்தாலும் இவதான் கண்ணு முன்னாடி நிக்கிறா. ஜேஜே, நீ எங்க போயிருந்த? ஏன், என்னாச்சு? எதுக்காக இப்போ என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும். எனக்கு புரியுது ஜிஜி. கண்டிப்பா உனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. உனக்கு ஏதாவது இப்ப கொடுத்தே ஆகணுமே. இன்னையில இருந்து நீ டேரனோட அசிஸ்டன்ட். எப்படி இருக்க? என்ன, இந்த வேலை உனக்கு பொருத்தமா இருக்குல்ல? சரி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க என்ன பண்ண சொல்லுங்க, அதை நான் இப்பவே பண்ணிடுறேன். அதான் ஜிஜி, முதல்ல சனம் இருக்கிற ஏரியாவுக்கு போ. அங்கதான் இன்னைக்கு நம்ம ஆட் ஷூட் பண்ண போறோம்ல. அங்க எல்லாமே தயாரா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்றேன். சரி அன்பே. என்னது அன்பேவா?
அன்பேன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டோஸா தான் இருக்கு. டேரனே போதும், அதுதான் உங்களுக்கு அழகா இருக்கு. பப்ளிக்ல மட்டும் உங்களை மேடம்னு கூப்பிட்டுக்கிறேன். கண்டிப்பா அது மட்டும் முடியாது. நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. எப்படி நீ என்னோட பேரை வச்சு கூப்பிடலாம்? ஏன் அப்படி சொல்ற டேரன் மேடம்? சரி, இந்த ஆபீஸ்ல யாரை எப்படி கூப்பிடணும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. ஐலின் பக்கம் போயிடவா? என்ன சொன்ன உடனே 2 கண்ணு பிடிக்கிற மாதிரி இழுக்குது. அவ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, அவளை லைட் ஹவுஸ் சொன்னா கூட ஒண்ணும் பண்ண மாட்டா. சேச்சி அப்படிலாம் பண்ண. என்ன வேணும்னாலும் நடக்கலாம், எப்ப வேணும்னாலும் நடக்கலாம். நீ என்னைய மிரட்டியா? ஜேஜே ஜேஜே, உனக்கு அறிவே இல்லையா? யாருகிட்ட இருந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டான்? எல்லாம் அவளாலதான் இருக்கும். எல்லாம் அவதான் கத்து கொடுத்திருப்பா. அவள நானு. ஐலன் மேடம், நீங்க கேட்ட ஃபைல கொண்டு வந்திருக்க. தேங்க்யூ சனேம். வெல்கம் மேடம். உங்களால தான் நான் அந்த ஸ்கிரிப்ட முடிச்சேன். ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு சனேம்? சின்ன உதவி தானே. வேற ஏதாவது வேணும்னாலும் தாராளமா கேளு. கண்டிப்பா, அப்புறமா பார்க்கலாம். சனேம், நீ எம்ரேவ பாத்தியா? எம்ரி சார் இப்பதான் வெளியே வந்தாரா? அப்படியா? நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரு மீட்டிங்க்கு போயிருக்க வேண்டியது. நான் தான் சொன்னேன்ல சனேம், இந்த ஆபீஸ்ல யாருக்கும் என் கூட வேலை பார்க்கவே இஷ்டம் இல்லன்னு. சரி, அவங்களுக்கு தான் நஷ்டம். உங்களுக்கும் எம்ரி சாருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைச்சேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல் சனேம். என் வேலைக்குள்ள நான் என்னோட எமோஷன்ஸ கொண்டு வரவே மாட்டேன். அப்படி பண்ணா நான் தினமும் அழுதுட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஐலன் மேடம், என்ன பேசுறீங்க? உனக்கும் நடந்திருந்தா புரிஞ்சிருக்கும். காரணமே இல்லாம இந்த கம்பெனி விட்டு என்ன துரத்துனாங்க. அது மட்டும் இல்ல, என் ஃபியான்சி கூட எனக்காக பேசவே இல்ல. அசீஸ் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவன் என்ன விட்டுட்டான். எனக்கு பிடிச்சவன் கூட எனக்கு பிடிச்ச இடத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைச்சேன். ஆனா வாழ்க்கையில எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் எப்பவுமே நடக்கும். உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, என்னோட இந்த எமோஷன்ஸ் எல்லாம் நான் உள்ளேயே அடக்கி வச்சுப்பேன். வெளியே கொண்டு வர மாட்டேன். அப்படியே பழகிடுச்சு. இத வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத. கண்டிப்பா யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டீ வேணுமா இல்ல காஃபி ஏதாவது வேணுமா? பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். சூடா குடிச்சா நல்லா இருக்கும். சரி, அப்பனா எனக்கு டீ கொண்டு வரியா? இதோ இப்பவே கொண்டு வரேன். என்ன எனக்கு தெரியாம சைலண்டா பின்னாலே வரலாம் நினைச்சியா? விடுங்க. என்ன நீங்க மட்டும் திடீர்னு வந்து என்ன பயமுறுத்துறீங்க? அதான் நானும் பண்ணலாம்னு நினைச்சேன். என் தலைக்கு பின்னாடி கூட கண்ணு இருக்கு. இந்தா, அழகா இருக்கு. தேங்க்யூ ஜான். சரி, நம்ம 2 பேருக்கு அப்படி என்னதான் ஆச்சு? உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையா? நாம என்னமோ ரகசிய காதலர்கள் மாதிரி யார் கண்ணையும் படாம இப்படி தனியா வந்து பார்க்ல மீட் பண்ணிக்கிட்டு நம்மளை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆமா, நீங்க பார்க்ல பாக்கலான்னு சொன்னதும் என்னோட இதயம் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிஜமா சொல்ற? ஆமா. ஓ, இதயம் ரொம்ப பத்திரமா தான் இருக்கு. கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா சொல்ற? ஆமா. நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா? ஏய், இத நீயா பண்ண? வாவ், இதெல்லாம் கூட செய்ய தெரியுமா? ஹாபி. அப்படியா? ஆமா. பட்டாம்பூச்சி எதுக்கு? உங்களை பார்க்கும்போது மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்குது, அதனாலதான். நிஜமாவா சொல்ற? அதுக்கு என்ன பிரச்சனை? கட் பண்ணு, அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா கேளு. ஹலோ டாரன் மேடம், இங்கதான் இருக்கேன். இங்கதான், இங்கேயும் இருக்க அங்கேயும் இருக்க. சொல்லுங்க. புரியுது. ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்பவே வரேன். வந்துட்டேன். பாய். ஜான், டாரன் கூப்பிட்டாங்க. ஒரு சின்ன ரிவ்யூ எழுத வேண்டியது இருக்கா? நான் இல்லாம கம்பெனியே நடக்காது போல இருக்கு. அது உண்மைதான். நீ 2 நிமிஷம் இல்லைன்னா கூட வேலை நடக்காதுல்ல. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். போலாமா? போலாம். இப்படி கையை பிடிச்சுக்கிட்டே. கண்டிப்பா. வா. சீக்கிரம் வா, டைம் ஆகுதுல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன பாத்தியா நான் எவ்வளவு தெம்பா இருக்கேன்னு பாரு.
வணக்கம் அண்ணா. வணக்கம்மா. வணக்கம் சார், உங்க கடையை பார்க்கலாமா? அது இவர் ஷூட்டிங் எடுக்க போறாரு, அதுக்காக உள்ள தான். போய் பாருங்க. கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கடையா என்ன? அமைதியா இரு. போங்க போங்க. இது உங்க கடையா? எனக்கு கேக்கல தம்பி. இவர் என்ன ஐஸ் வாட்டர் குடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? கேக்கல. விடு, இதுக்கு மேல அவரு கேட்காது. நீ சொன்னது கேக்கல. இங்க பாரு, இங்க நிறைய டிஷர்ட்ஸ் இருக்கு, நல்லா இருக்குல்ல? யாரு யார் நீங்க? எதுக்கா ஜெகன்மோகினி படத்துல வர பிசாசு மாதிரி கதவை திறந்து வந்து எட்டி பாக்குறா? நீ அமைதியா இரு. தள்ளி நில்லு. நீங்க ஏன் முறைக்கிறீங்க? சிரிச்சா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கீங்க? எங்களுக்கு ஒரு ஷூட்டிங் பண்ணணும், அதனால உங்க கடை தேவைப்படுது. அதுக்கு உங்க கடையை வாடகை கொடுப்பீங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்க கடையை பார்க்கலாம்ல? தாராளமா தம்பி. ஹே ஜேஜே, இன்னும் எவ்வளவு நேரம்? அதான் கடைசி கடைன்னு சொன்னேன். என்ன ஏரியா முழுக்க நடக்க விட்டுக்கிட்டே இருக்க? காலம் வலிக்குது தெரியுமா? ஷூட்டிங் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். அவங்க இங்க வந்ததும் ஒரு இடம் பிடிக்கலன்னா இன்னொரு இடம் கேட்பாங்க, அதை நம்ம காட்டணும்ல. அதுவும் பிடிக்கலன்னா இன்னொரு இடத்த நம்ம காட்டணும். அப்ப உடனே பக்கத்து கடையும் பார்த்து வச்சுக்கணும். எனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் அப்ரூவ் கொடுக்கணும். இந்த ஷூட்டிங்க என்ன நம்பிதான் இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா சாக்கு சொல்ற. உனக்கு என் கூட இருக்க இஷ்டமே இல்ல, அப்படித்தானே? இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம். நான் ஒண்ணும் இந்த மாதிரி சொல்லல, 2 பேர் மட்டும் தனியா இருக்கிறத சொல்றேன். அதாம சொல்றேன், இப்பவும் நம்ம தனியா தானே இருக்கோம். நீ எந்த மாதிரி எதிர்பார்க்கற? ஜே 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 ஜே, எதுக்கு இப்பவும் நடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் எல்லாம் தெளிவா தெரியுது. நீ என்ன காதலிக்கிற, உனக்கு என் மேல லவ் இருக்கு. அத நீ இனிமே மறைச்சு பிரயோஜனமே இல்ல. அத நீ என்கிட்டயே நேரடியா சொல்லிட்ட. அப்ப சொன்ன, இப்ப மனசை மாத்திக்கிட்டேன். அதுக்குள்ள மாத்திட்டியா? என் மனசு தானே மாறிடும். எனக்கு புரியல, அதுக்குள்ள எப்படி உன் மனசு மாறுச்சு? அப்புறம் நம்ம 2 பேருக்கும் நடுவுல கரண்ட் இருக்குன்னு சொன்ன, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? கரண்ட்ன்றது நம்ம 2 பேருக்கு ஏத்த மாதிரி, அது அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும். நீ கூட சொன்னீங்க, பூனியோ நாயோ தடவமோ கூட கரண்ட் வரும்னு சொன்னீங்க. இரு, உதாரணத்துக்கு இந்த அங்கிளுக்கு நான் கரண்ட் தரப்போறேன் பாரு. கையடுறா. கவலைப்படாதீங்க, கரண்ட் கொடுக்குறேன். நான் என்ன பல்பா? எனக்கு என்ன கரண்ட் தர? உங்க வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குறேன். இங்க வா, என்ன பண்ணிட்டு அந்த இருக்க? ஆளுக்கு ஃப்ரீயா கரண்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா நான் வேணாம். அடடா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லதா இருக்க, நீ கிளம்பு. நாங்க கடையை தேடிட்டு இருக்கோம். கடையா? உனக்காகவே நான் இந்த கடையை திறந்து வச்சிருக்கேனே. என் ஜோக்கு புரிஞ்சுதா? தம்பி நல்லாவே ஜோக் பண்றாரு. சூப்பரா பண்றாங்க. அதுல போய் பண்ணுங்க. போ, எங்க போற? எங்க போனாலும் ஒரு நாள் திரும்பி என்கிட்ட தான் வரணும். இங்க பாரு பாப்பா, என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல. எப்ப வேணாலும் மாமனுக்கு போன் பண்ணு. நீ மிஸ்டு கால் கொடுத்தா கூட போறோம், மாமனே உனக்கு கால் பண்ணுவேன். ஜான், என்கிட்ட ஒரு குட் நியூஸும் இருக்கு, அப்புறம் ஒரு பேட் நியூஸும் இருக்கு. எதை முதல்ல சொல்லட்டும்? குட் நியூஸ் என்னங்கறத முதல்ல சொல்லு. நான் ஜேஜேக்கு கால் பண்ண, அவ ஏரியால எல்லார்கிட்டயும் பேசிட்டாங்களா, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா. சூப்பர், நல்ல விஷயம். அப்படின்னா நம்ம ஷூட்டிங்க உடனடியா ஆரம்பிச்சிட வேண்டியதானே? அங்கதான் ஒரு பெரிய பேட் நியூஸ் இருக்கு. அங்க எப்படி ஷூட் பண்ண போறோம்னு தெரியல. என்ன பிரச்சனை? அத முதல்ல சொல்லு. நமக்கு ஆக்ட்ரஸ் இல்ல. நம்ம செலக்ட் பண்ண எந்த பொண்ணுங்களாலையும் வர முடியாதான். அவங்க ஏஜென்சி அவங்கள விட மாட்டேங்கிறாங்களாம். ஏன்? ஏன்னா அவங்க கூட இருந்த நம்ம கான்டாக்ட் முடிஞ்சு போயிடுச்சு. நமக்கு உதவி பண்ண மெட்ரினும் இங்க இல்ல. அதனால லீகலாவும் நம்ம குழப்பத்துல இருக்கோம். அப்படியா? நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். என்ன பண்ண போற? சரி, முடிவு பண்ற டாரன். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. பாக்கலாம், மத்தத ரெடி பண்ணிருங்க. என்ன பண்ண போறாரு பாக்கலாம். இந்தாங்க டீ. தம்பி, எல்லாரும் சேர்ந்துருக்கோம்ல, என்ன பண்ண போற? அதுக்கு சொல்லு. அண்ணா, நீங்களாவது சொல்லுங்க என்னன்னு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யாரு வேணாலும் உங்களை ஏமாத்தலாம் போல இருக்க. எப்படிங்க உங்க ஏரியாவை ஷூட்டிங்குக்கு கொடுக்க ஒத்துக்கிட்டீங்க? என்னால நம்பவே முடியல. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? நான் தான் சொல்றேன்ல, மார்க்கெட்லயே விலை உயர்ந்த காரோட ஆட இங்கதான் ஷூட்டிங் எடுக்க போறாங்க. இப்பவாவது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா இல்லையா? அவனுங்க பணம் சம்பாதிக்க போறானுங்க, நீங்க சும்மா உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்க போறீங்க. என்னாலலாம் உங்களை மாதிரி சும்மா இருக்க முடியாதுப்பா. ஏப்பா, இப்ப நாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லணுங்கிற? யாராவது தெருவுல நடந்து போனா அவங்க கிட்ட பணம் வாங்கணுமா என்ன? நம்ம இடத்துக்கும் இங்க இருக்கிற ஆளுகளுக்கும் ஒரு மரியாதை இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இங்க ஷூட்டிங் எடுத்தா நம்ம ஏரியா தானே ஃபேமஸ் ஆக போகுது. அதுக்கு நம்ம பணம் கேட்க முடியுமா சொல்லு? இல்ல முடியாது முடியாது. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படியா? ஓஹோ, நான் நினைச்சதை விட முட்டாளுங்களா இருக்கீங்களே. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. யாரும் அவங்க கிட்ட வழிப்பறி பண்ண போறது இல்ல. நாம ஒன்னும் மாஃபியாலாம் கிடையாது, புரியுதா? இது நம்ம தெருவுக்கான ஒரு வியாபாரமா நான் சொல்றேன். அதுவும் நீங்க அவங்க கிட்ட பேச போறது இல்ல. பேச வேண்டிய எல்லாத்தையும் உங்க தம்பி நான் பாத்துக்கிறேன்.
உங்க உரிமையை காப்பாத்த உங்க தம்பி நான் போராடுறேன்னு சொல்றேன். அவங்க விருப்பப்படி நம்ம இடத்துல நல்லபடியா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுக்கான ஒரு நியாயமான விலையை பேசுவோம். அப்ப நமக்கு தேவையான பணமும் நமக்கு கிடைக்கும். அத நான் வாங்கிக்கிறேன், புரியுதானே? அது மொத்தத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துறேன். அதுல நீங்க ஒரு சின்ன கமிஷன் எனக்கு கொடுங்க போதும். நம்ம யாருக்கும் எதையும் இலவசமா கொடுக்க வேண்டாம். நமக்கு செலவுகள் இருக்குல்ல. எனக்கும் கொஞ்சம் கடன் இருக்கு, அதை அடைக்கணும்னா பணம் தேவைப்படுதே. எனக்கும் பணம் தேவை. யாருக்கு தான் பணம் தேவையில்ல, எல்லாருக்கும் தான் தேவைப்படுது. நாம ஒற்றுமையா இருந்தா தானே நம்ம பிரச்சனைகளை கடந்து வர முடியும். உங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கும் இருக்குல்ல. அப்புறம் என்ன, வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்னு, இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன ஒரு சகோதரனா எடுத்துக்கிட்டு என்கிட்ட பிரச்சனையே கொடுத்திருக்கீங்க. அதை நான் தீர்த்து வச்சிடறேன். தம்பி உன் பொறுப்பு தான், நீதான் எல்லாத்தையும் பாத்துக்க. தம்பி நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வழக்கம் போல எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாம தான் ஜெயிப்போம், சரியா? நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. இப்ப பாரு என்ன பெருமை இருக்குன்னு சொல்லுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா? இன்னைக்கு ஷூட்டிங் ஷூட்டிங் பண்றோம் வந்துச்சு. வாங்க வாங்க வாங்க. ஏய், இன்னைக்கு ஷூட்டிங் இங்க தான் பண்ண போறோம். நீங்க பாருங்க, கார்ல வந்திருக்கோம். அப்படியா? எல்லாம் என்னடா? ஏய் அங்க பாரு ஷூட்டிங் நடக்க போதா. சரி நம்ம கொஞ்ச நேரம் நின்னு போலாம். இன்னைக்கு இங்க தான் ஷூட்டிங் பண்ண போறோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. வீட்ல இருக்கிறவங்க. அது அங்க பாருங்க. அதான் என்னோட கடை. பாத்துட்டு போலாம். வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யார் வராங்கன்னு தெரியலையே. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் பக்காவா இருக்கு. ஜேஜி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் ஒரு வேலை கொடுத்தேன்ல, அந்த ரோட பிளாக் பண்ண சொன்னேன். நீ பெர்மிஷன் வாங்கிட்டியா? அதுவா, இப்பயே போய் பாக்குறேன். அப்புறம் ஆபீஸ்ல நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னேன். எதையுமே விட்டுற கூடாது. உதாரணத்துக்கு அங்க லைட் சரியா இருக்கான்னு பாரு. அது மட்டும் தப்பா இருந்துச்சு, இன்னைக்கு மொத்த ஷூட்டும் நடக்காது. ஆமா, லைட் தப்பா இருக்கே. லைட் ஏன் எல்லாத்தையும் பாத்துக்க. இந்த இடத்துல ஏன் லைட் இப்படி இருக்கு? ஜென் ஆக்டர்ஸ் என்னாச்சு? இன்னொரு 1 hourல இங்க இருப்பாங்க. கலக்கிட்டீங்க போங்க. போய் பாப்போம். இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே. காய்ஸ், இந்த இடத்துல லைட்டிங் சரியா இல்லையே. யாராவது வந்து கொஞ்சம் பாருங்களேன். இது ஓகேவா? இல்ல, லைட் தப்பா இருக்கு. யாராவது கொஞ்சம் வந்து மாத்துங்க. யார் இந்த லைட் தப்பான இடத்துல வச்சது? ஹலோ ஜான். அட ஆண்டி, அங்கிள் எப்படி இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி, நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீங்களே பாக்குறீங்களா, ஷூட்டிங் வேலை பரபரப்பா போயிட்டு இருக்கு. தெரியும் தம்பி. அங்க பாரு. சனேம், சனேம் தங்கம் இங்க வாமா. உன்கிட்ட பேசணும். ஒரு சின்ன பிரச்சனை. வா. அம்மா, நான் இங்க லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால இப்ப வர முடியாது. இது சரியா இல்லைன்னா இன்னைக்கு ஷூட்டிங்கே நடக்காதுமா. சனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜான் சார், லைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசு. வெயிட் பண்றாங்க பாரு. போ. ஜான் சார். சனேம். ஜான். போ சனேம், போ. அதான் அம்மா இருக்காங்கல்ல. போ, போய் பேசு. போ, போங்க மேடம். ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா என்ன உடனே கூப்பிடுங்க. கூப்பிடுறேன், நீ போ. வாமா வா. என்ன கோவப்படுத்தி பாக்காத. அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லு. அம்மா, அப்பா, நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, நான் அட்வான்ஸா வாங்கினேன். தங்கம், விளையாடாதம்மா. எந்த கம்பெனி புதுசா சேர்ந்தவளுக்கு அவ்வளவு பணத்தை அட்வான்ஸா கொடுப்பாங்க? தங்கம், நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் தைரியமா சொல்லலாமா? அது எப்படி அவ்வளவு கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல. அக்கா அங்கதானே ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அதனால கொடுத்திருப்பாங்களோ. சனேம், எனக்கு கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு. அதான் உங்க அம்மா கேக்குறல, ஒழுங்கா எல்லாம் உண்மையை சொல்லிடு. ஓகேவா? என்ன ஏமா நீங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? அப்பா அந்த கடைக்காக 40 வருஷமா உழைச்சிட்டு இருக்காரு. இது நம்ம கைய விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். அதனாலதான் நான் போய் ஆபீஸ்ல கேட்டேன். அவங்களும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் சரிமா, நீ பண்ணது சரியான விஷயம் தான், நாங்க ஒத்துக்கிறோம். அது என்கிட்ட இல்ல அம்மா கிட்டயா சொல்லிருக்கலாமே. சொல்லலான்னு தான் நினைச்சேன். சனேம், சனேம், அந்த லைட்டிங்க செக் பண்ணு. அது நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். உன் பொறுப்பு தானே. உங்களால அவங்க கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா ஆயிடும். அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. சரி, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு தெரியுமா? சனேம், என்னது? என்ன பாஸ் இவரு? எதுக்கு இப்ப இவ்வளவு சத்தமா உன்னை கூப்பிடுறாரு? பாஸ்லாம் அப்படிதான் இருப்பாங்கப்பா. இதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கவே மாட்டேன்ப்பா. அப்புறமா பாக்கலாம். பாரு, வெளியே பார்க்கும்போது எவ்வளவு அமைதியா இருக்கான். பரவாயில்லையே, ரொம்ப அழகா இருக்கு. இது ஒன்னால செகண்ட் ஃப்ளோர்ல வைக்க முடியுமா? ஓகே, இத நீ கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோர்ல வச்சிரு. கொஞ்சம் சீக்கிரமா வச்சிரு, சரியா? சரி, சீக்கிரமா போ. நீங்க 2 பேரும் சும்மா இருங்க, நானே அவகிட்ட பேசுறேன்.
ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? உங்களை எங்க அழகான தெருவுக்கு வரவேற்கிறேன். ஷூட்டிங்க்கு நிறைய பேர் வந்திருக்கீங்களே, வெறும் கையோட வரலன்னு நம்புறேன். நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், ஷூட்டிங் எடுக்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நாங்களும் இந்த ஷூட்டிங்க பத்தி பேசலாம் தான் வந்தோம். சரி, முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நான் இந்த ஏரியாவோட அசோசியேஷன் மெம்பர். என் நண்பர்களும் இதே ஏரியாவோட தான் கூடியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியானவங்க. இவங்களுக்கு இந்த ஷூட்டிங்க பத்தி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இவங்களால ஒரு சரியான முடிவுக்கு வரவே முடியல. பாவம் என்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க, அதான் நானே வந்திருக்கேன். இவங்க எல்லாரும் எதை பத்தி பேச வராங்கன்னு நீங்க சொல்றீங்க? சொல்றேன், அவசரப்படாதீங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? ஹேய், எதை வச்சு ஆண்டின்னு சொன்ன? பைத்தியமா உனக்கு? என்ன வார்த்தை சொன்ன நீ? உங்க ஊர்ல ஆண்டிங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? சொல்லு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் நீ வாழ்க்கையில பாத்திருப்பியா? இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசு. என்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும், இல்லனா பேசாத, இங்க இருந்து கிளம்பி போ. அடடா, என்னடா ஆச்சு? ஆன்டி டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடக்காது. இங்க பாரு, இது ஒண்ணும் பிளே கிரவுண்ட் கிடையாது. நாங்க வேலை விஷயமா வந்திருக்கோம். நீங்க போய் உங்க வீட்டு மொட்டை மாடியில போய் எல்லாரும் விளையாடுங்க, புரியுதா? போங்க போங்கங்கறல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒன்னும் பப்ளிக் பிளே கிரவுண்ட் இல்ல. நீங்க பாட்டுல எங்க ஏரியாக்குள்ள வந்து ஷூட்டிங் எடுப்பீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்காம மூட்டையை கட்டிட்டு நீங்க பாட்டுல கிளம்புவீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. நாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அத உங்ககிட்ட பேசதான் என்ன அனுப்பி இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க என்ன கேக்குறோமோ அதை மட்டும் நீங்க கொடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் 1000, ஒவ்வொரு கடைக்கும் 2000 கொடுத்தா போதும். 1000? 2000 வேணுமா? நான் பட்ஜெட்டே இல்லாம இங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கேன். அவ்வளவு பணத்தை நீ உன் கண்ணால பாத்திருப்பியா? யாரியா நீ? அதோட இந்த இடத்த ஜேஜே தான் சுத்தி பார்க்க வந்திருந்தான். ஜேஜே என்னோட அசிஸ்டன்ட். அப்ப யாரும் இத பத்தி பேசவே இல்லையே. என்னம்மா நீ பாட்டுல பேசிட்டு கிளம்பிட்டே இருக்க? நில்லு, அட நில்லுங்கம்மா. நாங்க பேசிட்டே இருக்கோம்ல, ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க. எங்க ஏரியால ஷூட்டிங் எடுக்கணும்னா பணம் கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னா சும்மா விட்டுருவோமா? சரி, நீங்க இப்போ ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை தொந்தரவு பண்ணல, நான் போயிட்டு அப்புறமா வரேன். பாக்கலாம். போடா, முதல்ல இங்க இருந்து போ. என் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டா. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன். எனக்கு எல்லாம் பழகிடுச்சு. பயந்துட்டான். ஜான், இன்னும் ஷூட்டிங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இங்க இருக்கிறவங்க அவங்க இடத்துக்கு பணம் கேக்குறாங்க. கொடுத்துடலாம், நம்ம கொடுத்துதான் ஆகணும். அவங்க இடத்த தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், கொடுப்போம். சரியா தான் கேக்குறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் டாரன். ஆனா எப்படி கொடுப்போம்? நம்ம கிட்டதான் பணமே இல்லையே. அப்புறம் எப்படி இவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்றாரு? சனேம், சொல்லுங்க. எனக்கு போர் அடிக்குது. அந்த ஆக்ட்ரஸ்லாம் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகுமா? இது உங்க ஏரியா தானே? நான் சுத்தி பார்க்கலாம்னா எங்க போலாம், நீயே கொஞ்சம் சொல்ல. சுத்தி பார்க்கணுமா? ஆமா. இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? சுத்தி பார்க்க இங்க ஒண்ணுமே இல்ல. ஆமா, சுத்தி பார்க்க ஒன்னும் இல்லதான். ஆனா எனக்கு இந்த மாதிரி தெருவுல சுத்தணும்னு ஆசை. நான் இருக்கிற பிளாசா எப்பவுமே மாடர்னா இருக்கும். சோ எனக்கு தெருவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு வெட்டி கதை பேசணுமா? சரி, அங்க மிளகாத்த இருக்காங்க, அங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன். சரியா? ஊர்ல இருக்க எல்லா கதையும் அவங்க பேசுவாங்க. யாரு யாரோட இருக்கா, எப்படி இருக்காங்க, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். மிளகாத்தக்கா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஐலண்ட் மேடம், மிளகாத்தக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. இவங்க ஐலண்ட் மேடம். என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்லுங்க. சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஒண்ணுத்தையும் விடாதீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு மேனிக்யூர் பண்ணணும்னு தோணுது. என் கையை இப்ப என்னாலே பார்க்க முடியல. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க கைய காமிங்க பாக்கலாம். ஓ சரி சரி, இது ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க, நீங்க உள்ள வாங்க. ஷாப்புக்குள்ள வாங்க. நல்ல வெயில் அடிக்குது, ஏசில கொஞ்ச நேரம் உட்காருங்க. உங்க கம்ஃபர்டபிள் தான் எல்லாமே. அதை எடுத்து பத்திரமாவே நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் மேடம், உட்காருங்க உட்காருங்க, பாத்து உட்காருங்க. இங்க எல்லாமே கிளீனா இருக்கும் மேடம், தைரியமா இருக்கலாம் நீங்க. டீ காஃபி வேண்டாம் வேண்டாம், நானே காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிடுங்க. ஜோசியும் கூட பாப்பேன். பரவாயில்ல, நான் எப்பவுமே ஆபீஸ்ல வெறும் டீ காஃபி தான் குடிக்கிறேன். நீங்க கொஞ்சம் என் கைய பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே மோசமா தான் இருக்கு. அதுவும் செட்ல இருக்கும் போது போட்டோ ஷூட்ல எடுத்தாங்கன்னா கஷ்டமா இருக்கும்ல. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பாக்ஸ் சீக்கிரம் கூட, அதான் அழகா ஆக்கிடுறேன் பாருங்க. நீங்க தான் இன்னைக்கு ஷூட்டிங்ல மாடல்ஸ்க்கு ஹேர் ஸ்டைலிங் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, உங்களுக்கு அது பிடிக்கும் நம்புறேன். கடை சின்னதா இருக்கேன்னு பாக்காதீங்க, வேலைன்னு வந்துட்டா சூப்பரா பண்ணுவேன். பயப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, எங்க ஏரியால இருக்க எல்லாருமே என்கிட்ட வந்துதான் ஃபேஷியல் பண்ணிப்பாங்க, மேக்கப் கூட நல்லா பண்ணி விடுவேன். சோ ஷூட்டிங்ல மேக்கப் பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்றீங்க? அட, நீங்க எவ்வளவு அழகோ அதே மாதிரி உங்க பேச்சும் அழகா இருக்கு. உங்கள மாதிரியே உங்க பேச்சு கூட ஸ்வீட்டா தான் இருக்கு. சரி சரி, நீங்க கைய கொடுங்க, மெனிக்யூர் எப்படி பண்ணன்னு மட்டும் பாருங்க. எனக்கு இப்போ அவ்வளவு நேரம் இல்ல.
செட்டை விட்டு வெளியே வரணும்னு தோணுச்சு. சனேம் தான் உங்ககிட்ட வர சொன்னா. சனீம் தானே, அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பா, தங்கங்க தங்கம். உஸ்மான பார்த்து என்ன சொல்றீங்க? அவனை பார்க்க அழகா இருப்பான்ல? ஆமாமா, ரொம்ப அழகா இருப்பான். அவங்க என்கேஜ்மெண்ட்ட நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன, யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்கல, அதெல்லாம் ஒரு பொருளிதான். சின்ன வயசுல இருந்தே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தெருவுல இருக்க எல்லாருமே அந்த மாதிரி நினைச்சு ஏமாந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தாங்க புரியல. அந்த நேரத்துல சனேமோட கையில ஒரு பெரிய மோதிரம் இருந்துச்சு, அதுல கல்லும் பெருசா இருந்துச்சு. அந்த மோதிரம் எங்க கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா சீக்கிரமாவே நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். அந்த என்கேஜ்மெண்ட் போய் தாங்கிறது எல்லாருக்குமே இங்க தெரிஞ்சிருச்சா என்ன? ஆமா, எல்லாமே என்னாலதான். எனக்கு இந்த மாதிரி வெட்டி கதை பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம சனேம் இருக்காளே, கொஞ்சம் வித்தியாசமானவ. அவளோட அக்கா சாதாரண பொண்ணுதான், ஆனா புத்திசாலி. வித்தியாசம்னா? அதான் வித்தியாசமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே. அவ அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இன்னும் அவ குழந்தை மாதிரி தான். எனக்கே அவளை குழந்தையில இருந்து தெரியும்னா பாத்துக்கோங்களேன். இதான் இந்த தெருதான். பரவாயில்ல, கண்டுபிடிச்சு வந்துட்டியே. இல்ல, அது வந்து சீக்கிரம் வா, யாராவது பாக்குறதுக்குள்ள உள்ள போயிடலாம். அது மேப் இருந்துச்சா, அதை பார்த்து சீக்கிரம் வந்துட்டேன். இது எவ்வளவு நேரமா தான் தூரமா என்ன பாக்குறது. எப்போ உன்னை சுத்தி உன் அப்பா அம்மா மத்தவங்க ஒரு கூட்டமே இருக்கு. உன்னை நெருக்கமா பாக்கணும்னு தோணுச்சு, அதான் இங்க வர வச்சேன். என்னாலயும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. உன் பெர்ஃபியூம் எப்பவும் போல செம்மையா இருக்கு தெரியுமா? செம்ம. உன் பெர்ஃபியூம்ல ஒன்னு எனக்கு கூட எப்பவும் போல. நான் உன்னை எப்பெல்லாம் மிஸ் பண்றேனோ அந்த பெர்ஃபியூம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. உங்களோட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கா. நானே உங்களோட பெர்ஃபியூமை பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா உங்களோட வாசனை எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்கல. அந்த ஜெயதானே? ஆமா. உனக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா உனக்கு? என்னுடைய வாசனைய தெரிஞ்சுக்கிட்டாலே நீ பெர்ஃபியூம் செஞ்சு முடிச்சிருவ தெரியுமா? எனக்கு செம்மையா வேர்க்குதா. போலாமா? போகணுமா என்ன? போகதான் தோணுது, ஆனா 2 பேரும் போக வேணாம், ஒவ்வொருத்தரா போக ஆரம்பிக்கலாம். சரி, ஒவ்வொருத்தராவே போலாம். எனக்கு இந்த மாதிரி ரகசியமா சந்திக்கிறது சுத்தமா பிடிக்கல தெரியுமா? அண்ட் உனக்காக தான் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன், அதை புரிஞ்சுக்கோ. தெரியும், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். சரி பண்றியா? என்னத்த சரி பண்ண போற? ஐயோ, நான் மனசுல தோன்ற விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்கேன். நான் வெளியே போனதுக்கு அப்புறமா நீங்க வெளியே வாங்க. சரி, இப்ப கிளம்பலாம். பொண்டாட்டி. ஓ, எத்தனை பேருக்குடி நீ சமைச்சிருக்க? ஏகப்பட்டது சமைச்சிருக்கேன். நிறைய பேர் சாப்பிடணும்ல, நம்ம பொண்ணுக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என் பொண்டாட்டி. இதெல்லாம் சமைக்கும் போது என்னென்னவோ நினைப்பெல்லாம் வந்துச்சு, ஏகப்பட்டது யோசிச்சுங்க. அதுக்குதான் தலையில துணியை கட்டிருக்கியா நீ? திரும்பவும் தலைவலிக்குதா? இருக்காதா பின்ன. 40,000 லிரா என் தலைய சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பணத்தை அவ யார்கிட்ட இருந்து வாங்கினான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா தெரியும். யாருகிட்ட இருந்து வாங்கின இத? கண்டிப்பா ஜான் கிட்ட இருந்து தான் வாங்கிருப்பா. அந்த யமரே யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டாரு. இவ அழுதுகிட்டே கேட்டிருப்பா, ஜான் தம்பியும் கொடுத்திருப்பாரு. இவ எப்படி லவ் பண்றாங்கிறது தான் இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. ஜான் தம்பி வேற வழி இல்லாம கொடுத்திருப்பாரு. பிரச்சனையாச்சம்மா பொண்டாட்டி. நம்ம எப்படியாவது இந்த கடனை அடைச்சே ஆகணுமே. நம்ம பொண்ணு தேவையில்லாத எந்த பிரச்சனையிலும் விழக்கூடாதுமா. பணம் ஒரு பிரச்சனை இல்ல, அவ காதல நாம என்ன பண்றது? ஜானுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, அததான் நம்ம பார்த்தோமே. என்னமா பேசுற நீ? பிடிக்கலையா? என் பொண்ணு மாதிரி ஒரு அழகு இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? அதானே, அவள மாதிரி ஒருத்தி கிடைப்பாளா? இந்த ஜான் தம்பியும் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவரு பணக்கார பொண்ணுங்க கூட தான் சுத்துவாரு. அந்த வேகாத கறியெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க. வேகாத கறியா? அவங்க என்ன மிருகமாமா? நம்ம பொண்ணு அவரை மறக்கிறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும், இல்லனா நம்ம பொண்ணு மனசுடைஞ்சு போயிடுவா. கண்டிப்பா பண்ணலாம், ஆனா என்ன பண்றதுமா என் பொண்டாட்டி? நம்ம ஏதாவது பண்ணலாம், பொய் சொல்லலாம், பித்தலாட்டம் பண்ணலாம், எப்படியாவது சனேம் அவரை மறக்கணும், அவ்வளவுதான். எனக்கு இதுல சம்மதம் தான். நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கானா நான் எதையும் பண்ண தயாரா இருக்கமா. சொல்றேங்க, பண்ணுவோம், வாங்க. சரிமா, போலாம் வா.
அடிக்கடி கண்டிப்பா வாங்க. நிச்சயமா. தேங்க்யூ Thank மேடம். you.